ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மதியம் லஞ்சுக்கு நான் ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ணியிருந்தேன். ஆனால் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். அதை நீங்க பண்ணாதீங்க. பாக்கெட்ல இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துருப்பாங்க. இவ்வளோ நேரம் கொதிக்க வைக்கணும்னு. பட் நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு 20 மினிட்ஸ் ஸ்லோல வச்சுடுங்க. அது வெந்துரும். அதுக்கப்புறம் பட்டர் போட்டுருங்க. நறுக்குன பூண்ட போட்டு நல்லா அந்த பட்டர்லேயே அந்த பூண்டு வந்து நல்லா வெந்துடணுங்க. நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் இதோட மைதா தாங்க நம்ம அளவா போடணும். 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி நான் போட்டிருக்கேன். இவ்வளோ போட்டா போதும். அதுக்கப்புறம் 1/2 லிட்டர் பால்ல 1/2 டம்ளர் பால எடுத்து வச்சுட்டு மீதி பால் மொத்தத்தையும் ஊத்திருங்க. நல்லா போட்டு நல்லா அந்த நுரைச்சி வரும் இல்லைங்களா? அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. அதில ஆட அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு பால் அப்படியே நல்லா திக்காவும். தேவையான அளவு உப்பு போடுங்க. ஜாஸ்தி போடாதீங்க. ஜாஸ்தி போட்டா பாஸ்தாவோட டேஸ்ட்டே வந்து கெடுத்துரும். ஸோ அளவா உப்பு போடுங்க. வாயில நீங்க அது எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த சீசனிங் குடுப்பாங்கல்ல பீஸாக்கு, அது 2த்தையும் போட்டுருங்களேன். போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த வேக வச்ச பாஸ்தா இருக்குல்ல, இதோ இந்த பதத்தில வரணுங்க. வேக வச்ச பாஸ்தா அதில கொட்டிடுங்க. நான் என்ன மிஸ்டேக்னா, இன்னைக்கு பாஸ்தா வந்து நெறைய இருந்தது. பால் அந்த கிரீம் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இன்னும் ஒரு 1 டம்ளர் பால் ஊத்தியிருந்தேன்னா நல்லா கிரீமியா வந்திருக்கும். அதுதான் நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். மத்தபடி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது.